நம்ம ஒரு வேத வசனத்தை வாசித்து கொஞ்ச நேரம் நாம் தியானம் பண்ணி நம்முடைய வீடுகளுக்கு நாம் கடந்து போவோம். இந்த நாம் தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஐசாயா chapter 42 verse 2. அவர் கூப்பிடுவதிடம் மட்டும் மாட்டார், நம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பண்ண மாட்டார். தலையில் தாழ்த்தி ஆண்டவரோடு பேசும்படி தலையில் தாழ்த்தி ஆண்டவர் சமத்தில் நம்மை அன்புக்கு உள்ள நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. வேத வார்த்தையின் மூலியமான ஆண்டவரே எங்களோடு இடைப்படலாம் செய்கிறோம். கர்த்தாவே உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களோடு இடைப்படுகிறோம். நாமத்தை மேம்படுத்துகிறோம். நாமத்தை செலுத்துகிறோம். வந்த ஒருவராக உரிமையாய் செல்லாதது வார்த்தைகளை பெற்றுக் கொடுத்ததாக கர்த்தரை திரும்பி செய்கிறார். எல்லாம் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய நல்வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்தை மீண்டுமான வாசிப்போம். நான் உனக்கு முன்னே போய் போனலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். ஆண்டவர் பார்க்கும்போது அநேக வேத வார்த்தைகளிலே வாக்குத்தத்தமாக அநேக வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் நாம் என்ன செய்கிறோம், நாம் தியானிக்கிறோம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் என்று சொன்னால் அஷூரன்ஸ், ஒரு நிச்சயமான ஒரு அடையாளம், நிச்சயமான ஒரு காரியத்தை வாக்கு கொடுக்கும். நான் இதை செய்யவே செய்வேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு முன்பதாக நான் கடந்து போய் போனலான வீட்டில நான் செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய தேவன் ஒரு விசேஷித்தமான ஒரு மெய்ப்பராக இருக்கிறார். இஸ் த ரியல் லீடர். உண்மையான தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா முன்பதாக கடந்து நமக்கு முன்பதாக கடந்து போவாங்க. சொல்லுவாங்க இந்த வழியில் நடத்துவாங்க. அநேக தலைவர்கள் என்ன செய்வாங்க, இந்த ஃபாலோவர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நின்று பார்ப்பாங்க. அவர் விழுந்து போனால் போடி பெற்றுக்குவாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனோ அவர் நல்ல ஒரு மீட்பராக இருக்கிறார். அவர் முன்பதாக கடந்து செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கிற மீட்பர்கள் கூட என்ன செய்வாங்கன்னா முன்பதாக தான் கடந்து செல்வாங்க. அவங்க தான் ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க ஆடுகளுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறாராம், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த கால நேரத்தில் நம்மோடு சொல்லுகிற காரியம் என்னன்னா, என் மகனே நீ கலங்காத, மகளே கலங்காத, நான் உனக்கு முன்னதாக நான் கடந்து போவேன். ஆண்டவர் முதல்ல போறாரு, போயிட்டு என்ன செய்கிறார்னா படியெல்லாம் செவ்வையாக்கி நம்ம என்ன செய்யறார், பின்பதாக கடந்து வரும்படி செய்கிறார். ஏன் என்று சொன்னா நமக்கு எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. இப்போ நிகழ்காலத்துல என்ன நடக்குதுன்னு கூட 100% நமக்கு தெரியல. காலையில் எழுந்த உடனே மாலை வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரை நம்பிதான் நம்ம வாழ்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம முன்பதாக கடந்து போகும்போது, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்ம முன்பதாக கடந்து போகும்போது, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்ம முன்பதாக கடந்து போகும்போது, சாத்தான் பார்க்கும்போது அநேக வழிகளில் என்ன செய்கிறான்,
கரடு முரடான காரியங்களை அநேக இடர்களை வைத்திருக்கிறான், அநேக ஆப்ஸ்டிகல்ஸ் வச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம ஆண்டவர் இல்லாம நம்ம போகணும்னா என்ன செய்வோம்? தடுமாறி விழுந்து எந்திரிச்சு நம்ம போக வேண்டியதாய் பண்ணப்படும். ஆகையினால ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பதாக நான் போக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எல்லாற்றிலும் முந்திய வச்சு நாம ஓடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? நம்ம அர்ப்பணிக்கணும். வேதவசனாதான் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாது அவனே காரியத்தை வாய்க்க செய்வார். உன்னை ஞானி என்று நீ எண்ணாதே, உனக்கு நீ என்ன செய்யாத, மிஞ்சின நீதிமானா இராதே அப்படின்னு அநேக வேத வார்த்தையில் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு சில காரியங்கள்ல நமக்கு நாலேஜ் இருக்கும், நமக்கு சில காரியங்கள்ல அனுபவம் இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை தாண்டி சாத்தா ரொம்ப வேலை செய்வோம், அதை தாண்டி மனிதர்கள் ரொம்ப வேலை செய்வாங்க. நம்ம அறியாத காரியத்தை என்ன செய்வாங்க? அறியாத காரியத்துல நம்ம வழி நடத்துவாங்க. ஆகையினால ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழிய பாதையில நீங்க எனக்கு முன்பதாக நீங்க கடந்து செல்லுங்கப்பா. எங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுங்க. ஆண்டவரே, எங்களுடைய பிசினஸ் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுங்க. நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அதை ஆண்டவருடைய சமூகத்துல காலையிலேயே ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிச்சிடணும். எந்த பிரச்சனை எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய சமூகத்துல அந்த அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறா? அழகாய் செம்மைப்படுத்துகிறார். பாருங்க, நம்ம பிஎம் வருகிறாரு, நம்முடைய பிரதம மந்திரி வருகிறாரு இந்த இடத்துக்கு, அட்கேஸ்வருக்கு அப்படி வருகிறாருன்னா ஒரு மாதத்துக்கு முன்பதாக அந்த டேட் என்ன செய்யும்? எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு என்ன செய்யும்? அந்த லெட்டர்லாம் வரும். கலெக்டர் ஆஃபீஸ் என்ன செய்யறாங்க? எல்லாம் ஐஏஎஸ் எல்லாம் அழைத்து எல்லாம் ஐபிஎஸ் எல்லாம் கலந்து பேசி அந்த இடத்துல ஏதாவது இடர்கள் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து பயங்கரமா ஒரு மாதம் அலசுவாங்க. ரோடெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. எல்லாமே என்ன செய்வாங்க? எல்லாம் படிகள்லாம் ஆயத்தப்படுத்தி காத்து கொண்டிருப்பாங்க. அவர் பிரதம மந்திரி வந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஸ்பீச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்துவாங்க. பாருங்க, ஒரு பெரிய ஒரு மனிதர்கள் மனிதர்கள் வரும் பொழுதுதான் அது கீழே இருக்கிற எல்லா போலீஸ் எல்லாமே என்ன செய்வாங்க? வடிவெல்லாம் ஆயத்தப்படுத்துவாங்க. ஆனா தேவன் பாருங்க, நம்ம எவ்வளவு ஒரு உன்னதமானவராக வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ராஜாக்களும் ராஜாத்திகளுமா இருக்கிறீங்க, நீங்க ஆசாரிகள் லேவியருமா இருக்கிறீங்க, நீங்க பார்க்கும்போது ஆசாரி கூட்டமா இருக்கிறீங்க, லேவி கூட்டமா இருக்கிறீங்க, ராஜாக்களும் ஆசாரமா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்து பார்க்கிறேன். ஆகையினால நாம் போவது கடந்து போவது ஒவ்வொரு நாளும் ஒரு ராஜா கடந்து போவது போலதான், ஒரு ராணி கடந்து போவது போலதான், ஒரு இளவரசன் கடந்து போவது போலதான், ஒரு இளவரசி கடந்து போவது போலதான். எப்போ நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாதான் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம வாழ்க்கையை பொறுப்பெடுத்த வழி நடத்துவாரு. இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் போய் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம போகணும்னா அநேக முறை ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒதுங்கி நிற்பாரு. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காதனால நம்ம ஒதுங்கி நிற்பாரு. ஒதுங்கி நிற்கும் போது அநேக ஆப்ஸ்டிகல்ஸ், அநேக இடர்கள் நம்ம வாழ்க்கையில உண்டாகும். இப்படிதான் பார்க்கும்போது இயேசுவோட சீசன் என்ன செஞ்சாங்க? படகுல பிரயாணம் பண்ணாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனல், கடல்ல அவங்க கடல்லையே வாழ்கிறவங்க, மீனவர்கள். அவங்களாம் எல்லாமே அவங்களுக்கு படம் ஓட்ட தெரியும். புயல்கள் வந்தாங்க, அதுல இருந்து எப்படி தப்பித்து கொள்ளணும் எல்லாமே ரொம்ப நாலேஜ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த நாள்ல பார்க்கும்போது இயேசுவானவருக்கு அந்த இடத்துல முதலிடம் கொடுக்காது. அப்படின்னால அவர் என்ன செஞ்சாராம்? படுத்து தூங்கிட்டாராம். படுத்து அவர் தூங்கிட்டாரு. இவனுடைய அனுபவம் பூர்வமாக நடத்தி சென்றாங்க. அந்த படகை நடு சமுத்திரம் போற வரைக்கும், அந்த நடு சமுத்திரம் போற வரைக்கும் கடல் அமைதா இருந்துச்சு, புயல் அமைதா இருந்துச்சு. நடு சமுத்திரத்துல போனவுடன் தன்னுடைய குணாதிசயங்களை காண்பித்து விட்டது. அந்த இடத்துல பயங்கரமான கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. புயல் காற்று பயங்கரமா வீசுது. அந்த சின்ன படகு பயங்கர வேலும் கீழுமா ஆனது. தண்ணீர் உடல் நிரம்புது. அதை மாறி வரைக்கும் கொட்டுறாங்க, சமாளிக்கிறாங்க. கடைசியில தன்னுடைய அனுபவம் தோற்று போயிடுச்சு. தன்னுடைய எல்லா விதமான அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் தோற்று போயிடுச்சு. அவங்களுக்கு என்னென்னலாம் டெக்னிக்கெல்லாம் தெரியுமா எல்லா டெக்னிக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டாங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்களாம் ரொம்ப ப்ரொஃபஷனல் தான், கடல்லே வாழ்ந்தவங்க தான், எல்லாமே தெரியும். ஆனாலும் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் தோற்று போயிடுச்சு. இதனால உன்னுடைய ஞானத்தோடு
உன்னுடைய அனுபவத்தோடு உனக்கு தெரிந்த காரியத்தில் நீ முன்னேறி செல்கிற. ஆண்டவர் உனக்கு வேண்டாம், வேத வசனம் வேண்டாம், சபை வேண்டாம், ஊழியக்கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ போவாயானால் இப்படிப்பட்ட காரியம் தான் உன்னுடைய வாழ்க்கையிலோ நடக்கும். ஆகினால வசனத்தில் ஆண்டு சொல்றாரு, உன் படியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாக அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அப்போ இந்த கால நேரத்துல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போமானா ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவாரு. ஆண்டவர் நமக்கு முன்பதாக கடந்து போவாரு. நமக்கு முன்பதாக கடந்து போய் வழிகளெல்லாம் செவ்வாய்ப்படுத்துவாரு. அதன் பின்பதாய் நம்ம கடந்து போகும்போது ஒரு ராஜகுமாரர்களை போல, ஒரு ராஜகுமார்த்திகளை போல, ஒரு இளவரசனை போல, இளவரசியை போல கம்பீரமாய் நம்ம நடந்து செல்ல முடியும். ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ இப்படிதான் இருக்கணும், ஒரு ராஜகுமாரனை போல இருக்கணும். அவங்க வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ இப்படிதான் இருக்கணும், ஒரு ராஜகுமாரத்தியை போல நீ கம்பீரமா இருக்கணும். நீ தலை குனிந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ வந்துட்டு தலை குனிந்து நடக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, ஆகினால இந்த கடலை பார்த்தீங்கன்னா சிஷ்யர்கள் பிரயாசப்பட்டு தங்களால் முடியல போது ஓன்னு சொல்லி கத்தி கூப்பாடப்படுகிறாங்க. ஆண்டவரே நாங்க மடிந்து போகிறோமே, உங்க கவலை இல்லையா அப்படின்னு. ஆண்டவர் எந்த கவலையிலும் நல்லா தூங்கிட்டாருங்க. அப்போ எந்த இடத்துல ஆண்டவருக்கு நம்ம அந்த முக்கியமான ஸ்தானம் கொடுக்காம இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் செயல்படுவதே இல்லை. பை ஃபோர்ஸ் அவனை இழுத்து கொண்டு போய் இப்படியெல்லாம் செய்கிற தேவன் அல்ல, ரொம்ப ஜென்டிலான தேவன். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஜென்டில் ஸ்பிரிட். ரொம்ப வந்துட்டு விவேகமா நடந்துக்கணும். எந்த இடத்துல அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, எந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அந்த இடத்துல ஒதுங்கி தான் நிற்பார். ஆண்டவரே நீங்க நடத்துங்க, நீங்க வழி நடத்துங்க நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் முற்றிலுமாக பொறுப்பெடுத்து அழகா நடத்துறேன். இந்த மாதத்துல என்ன செய்ய போறீங்க? உங்க வாழ்க்கையை நீங்களே வாழ போறீங்களா, அல்லது உங்க வாழ்க்கையை ஆண்டவர் நடத்தும்படி ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆகையினால கானாவுக்கு கல்யாணத்துல மரியா அவருடைய சிஷ்யருக்கு பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் செய்யுங்க. அல்லேலூயா. மரியாதை அவசரம் கொடுக்க முடியல, ஏன்னா அவருடைய தேவ குமாரன் அவர். எனக்கு மாம்சமா வந்து பிறந்த ஒரு குமாரனா, ஒரு மாம்சத்தில பிறந்த ஒரு குமாரனா இருந்தாலோ அவருடைய வந்து பிதா வந்துட்டு ஆண்டவர் தான் சொல்லி அந்த இடத்துல அறிந்து கொண்டு அவர் எப்போ மனுஷனா செயல்படுவாரு, எப்போ தேவனா செயல்படுவாருன்னு தெரியாது. அந்த இடத்துல பார்க்கும்போது போய் கேட்கிறாரு, இயேசுவாங்க போய் கேட்கிறாங்க, மாமா இதாக்கிலும் செய்யலாமே. அப்ப சொல்ற, ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ பரலோக ராஜ்யத்துல திட்டமிடுகிற காரியங்கள் மரியாதைக்கு தெரியாது. தன்னுடைய மகன் என்கிற உரிமை அந்த இடத்துல காண்பிக்க விரும்புறாங்க. அந்த இடத்துல அந்த மகனுடைய உரிமை வந்து காண்பிக்காதபடிக்கு அந்த இடத்துல இயேசுவானவர் சொல்றாரு, ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன. ஊழியத்தினுடைய திட்டங்கள் பரலோகத்திலிருந்து உண்டாகிறது. ஊழியத்தினுடைய திட்டங்கள் பார்க்கும்போது பிதாவினால் உண்டாகிறது. அவர் சொல்லுகிற பிரகாரம் நான் செய்ய முடியும். இதுல வந்து நீங்க தலையிடாதீங்கன்ற மாதிரி என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு. இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல இயேசுவானவர் கொடுக்கப்படல, தேவனுக்கு கொடுக்கப்படல. அந்த முக்கியமாக அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற வரைக்கும் அவர் பொறுமையா இருக்கிறார். அப்புறமா வந்து கேட்கிறாங்க, எல்லாமே ஆண்டவரே ஏதாவது செய்யும். பெரிய மலை போல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. திராட்சை ரசம்ன்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்துட்டு அந்த திராட்சை ரசம் கொடுக்கலன்னா ஒரு ஏழ்மையான ஒரு வந்துட்டு ஒரு ஜனம் கூட கல்யாணம் நடந்து திராட்சை ரசம் இல்லாம நடத்தவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் திராட்சை ரசம் எல்லாம் தீர்ந்து போகும். ஆகினால இயேசுவானவர் சொல்றாரு, வெளியே கச்சாடிகள் கால் கழுவ தண்ணி வச்சிருப்பாங்க, அந்த கச்சாடிகள் எல்லாம் தண்ணி நிரப்பணுன்ற ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான், எளிமையான வேலையை சொல்றேன். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா கச்சாடியில தண்ணீரை நிரப்புறாங்க. இயேசுவானவர் கைவிட வேண்டியதில்லை, போய் சர்வ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்போ அதை கொண்டு போய் பரிமாற இடத்துல எல்லாரையும் அவன் பாத்திரத்துல வச்சுருக்காரு. இயேசுவானவர் பார்த்துட்டு அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அதே போல கொண்டு போய் ஊற்றினாங்க. தண்ணீரா தான் இருக்கு, அவன் கொள்ளும் போது தண்ணீரா தான் இருக்கு. அவன் ஊற்றும் போது பாத்திரத்துல கலரும் மாறிச்சு, டேஸ்டும் மாறிச்சு, வாழ்க்கையும் மாறிச்சு, சூழ்நிலையும் மாறிச்சு. அல்லேலூயா. அந்த இடத்துல குடித்து பார்த்து எல்லாம் சொல்றாங்க, முதல் ரவுண்ட் ரெண்டாவது ரவுண்ட் எல்லாம் வந்து சொல்றாங்க, ஐயோ இது முதல் திராட்சை ரசத்தை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு.
எந்த மனுஷனும் நல்ல திராட்சை ரசத்தை முதல்ல கொடுப்பான், ரெண்டாவது தரம் குறைந்ததை கொடுப்பான். நீங்களும் முதல்ல தரம் குறைந்தது கொடுத்தது, ரெண்டாவது முறை ருசிகரமா கொடுக்குறீங்க. ஒண்ணு நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்முடைய ஞானத்தினால செய்கிற திராட்சை ரசமும் ஆண்டவர் கொடுக்கிற திராட்சை ரசமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நமக்கு வர பணமானாலும் சரி, பொருளானாலும் சரி, எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, பிதாவிடத்துல வருகிற ஆசீர்வாதம் வேதனையை கூட்டார். ஆகையினால கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நாம எவ்வளவுதான் திறமையில என்ன செஞ்சாலும் அதுல சில வேதனைகள் காணப்படும். ஆகையினால இந்த கால நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விடும்போது ஆண்டவர் ருசிகரமான திராட்சை ரசத்தை போல நம்ம வாழ்க்கையை மாற்றுவாரு. அந்த இடத்துல எல்லாம் குடித்து ரொம்ப திருப்தி ஆகிறாங்க, ஷார்டேஜ் இல்லை. அவங்க அவமானங்கள் நீக்கினது, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க, அவங்க விசுவாசித்தாங்க, அவங்க கீழ்ப்படிந்தாங்க, அவர் சொல்லுகிற பிரகாரமாகவே செய்தாங்க. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். நாம கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும், அவர் சொல்லுகிற மாதிரியே நம்ம செய்வோமானா ஏப்ரல் மாதமானது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ருசிகரமான திராட்சை ரசத்தை போல அந்த வாழ்க்கை மாறும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மாறும், உங்களுடைய பிசினஸ் மாறும், உங்களுடைய ஊழியர்கள் மாறும். நீங்க கைட்டு செய்கிற எல்லாமே தேவன் ஆசீர்வதிப்பா. கர்த்தருக்கு பயந்த ஒரு படிகளில் நடக்கும் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுற, உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை வேறத்துல சாப்பிட மாட்டான். நீ சாப்பிட்டு திருப்தியா மகிழ்ச்சியா. ஆனா கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நீ கேட்கும் மனதை நீ தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்காத வரைக்கும் உனக்கு இருக்கிற திராட்சை ரசமெல்லாம் குறைபடுறோம், ஒருவேளை கசப்பா மாறும், எல்லாமே வாழ்க்கையே ஒரு மாதிரி மாறும். ஆண்டவருடைய வார்த்தை சத்தத்தை கேட்டு நீ அவருடைய வார்த்தை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானால் உன்னுடைய வாழ்க்கையானது இன்பமாக. எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு நாம கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளணும் பிரியமானது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் செய்யறாரு, முன்பதாய் கடந்து செல்றாரு. ஆண்டவர் முன்னாடி கடந்து போனாதான் நம்ம வாழ்க்கை டேஸ்டா இருக்கும், இல்லைன்னா கஷ்டத்துல போயிட முடியுமானவர்கள். அநேக பேர் வாழ்க்கையில முன்பதாய் கடந்து சென்று முட்டி மோதி அடிச்சு என்ன செய்யறாங்க, நின்று கொண்டுகிறாங்க. சில பேர் தடுமாறுகிறாங்க, சில பேர் கதறுகிறாங்க, சில பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. இயேசுவான படகுல எழுப்பி நின்று சொல்றார், உங்கள் விசுவாசம் எங்கே? ஆண்டவர் விசுவாசிக்கிற ஆண்டவர் கூட தான் இருக்கிறான். நாம கூட ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சபைக்கு வரோம், நம்ம விசுவாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்னு தெரியும். அநேக முறை வெளியே இருக்கிறவங்க சில நேரத்தில் ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்க. அநேக சபைகளில் இருக்கிற ஆண்டவர் விசுவாசிக்க தவறி விடுகிறார். கடமைக்காக கட்டாயத்துக்காக ஆண்டவருடைய ஆராதனை வருவது, கடமைக்காக கட்டாயத்துக்காக வேதத்தை வாசிப்பது, கடமைக்காக கட்டாயத்துக்காக ஆண்டவர் காணிக்கை கொடுப்பது, கடமைக்காக கட்டாயத்துக்காக ஊழியத்தை செய்வது, இதெல்லாம் ஒன்றுமே சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. உண்மையாக ஆண்டவரை நேசிக்கணும். தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, முழு பலனோடு அவரிடத்தில் நீ அன்பு கூறுவாயானா உன் வாழ்க்கை இன்பமான. யார் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பான், யார் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவான்னு சொன்னா, ஆண்டவரை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க முடியும், அவங்க தான் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய முடியும், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியும். ஆகினால நாம கூட இந்த மாதம் முழுதுமா எந்த அளவுக்கு ஆண்டவரை கனப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்க நம்ம அர்ப்பணிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம அர்ப்பணிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து நம்ம சொல்லுகிற பிரகாரம் செய்ய நம்ம முற்படுகிறோமோ, அப்போ அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில தான் இயேசுவான ஒன்றாய் கடந்து செல்வார். இயேசுவான எப்படி சொல்றோம், உங்கள் விசுவாசம் எங்கே சொல்லிட்டு காற்றையும் கடலை பார்த்து அதற்ற அமைதே ஒரு நாய்க்குட்டி சத்தம் பண்ண எப்படி அதற்கும் அந்த மாதிரி எல்லாம் மிகுந்த அமைதி. வாழ்க்கையில நீங்க சமாதானம் இல்லையா, உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா, உன் வாழ்க்கையில வெற்றி இல்லையா, உன் வாழ்க்கையில விடுதலை இல்லையா, உங்க குடும்ப சமாதானமா இருக்கான், நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல சமாதானமா இருக்கிறீங்களா, நீங்க பிசினஸ் பண்ற அந்த பிளேஸ்ல சமாதானமா இருக்கிறீங்களா, இல்ல கடல் கொந்தளிக்கிறது போல இருக்கா, புயல் காட்டு வீசுகிறது போல இருக்குதா? ஆண்டோடைய வார்த்தையை நல்லா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுங்க.
ஆண்டுடைய வார்த்தை கேட்கணும், அதை நம்ம விசுவாசிக்கணும், அதை கீழ்ப்படியணும். இப்படி செய்கிறவங்க பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய அற்புதத்தை காண்பார்கள், அனுபவிப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுதும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிவோம். இப்போ இயேசுவானவர் அதற்கு மிகுந்த அமைதியாச்சு, கடல் அமையாச்சு, காற்று அமையாச்சு. அப்பதான் சீசன் தெரிந்தது, இவர் எப்படிப்பட்டவரோ இல்ல, இவர் எப்படிப்பட்டவர். அவர் வானத்தையும் பூமி மண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொன்னார் அதுதான். உலகமே அசைகிறது, உலகமே என்ன செய்யுது, ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது. அவர் சொல்றதை தவிர உலகம் பார்க்கும்போது வந்துட்டு அதிகமா செயல்படுவது கிடையாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்காகத்தான் நடக்குது. ஆகினால அப்படி நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம்னா, இந்த வருடத்துல இந்த மாதத்துல ஆண்டு நமக்கு உங்களை கடந்து சென்று எல்லாம் என்ன செய்வாரா, கோணலானவைகளை சேவையாவார். கோணல் வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக கோணல்கள் இருக்கும், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும். பார்க்கும்போது வழிகளில் பள்ளம் இருக்கும், பயங்கரமா வீடுகள் இருக்கும், முள்ளுகள் இருக்கும், அநேக விதமான டிஸ்டர்பன்ஸஸ் சாத்தான் வச்சிருப்பான். நமக்கே தெரியாது. அது தேவனுடைய ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு சொன்னா, அவன் மறிக்கிற வரைக்கும் வாழ்க்கையில என்னென்னலாம் டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வரணுமோ எல்லா டிஸ்டர்பன்ஸஸ் சாத்தான் அந்த பிளான் பண்ணி எல்லாம் வச்சிருக்கோம். அப்போ ஆண்டுடைய வார்த்தை கேட்கல, அந்த வார்த்தையை விசுவாசிக்கல, அவர் சொல்லுகிற பிரகாரம் நம்ம செய்யலன்னு சொன்னோம்னா எல்லா இடரல்கள் அநேக சோர்ந்து போயிடுறாங்க. வாழ்க்கையை வேண்டாம் தீர்மானம் பண்றாங்க, வாழ்க்கையை வெறுத்து போயிடுறாங்க. ஏன்டா அந்த பூமியில பிறந்தனோன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம கொண்டு வந்து நிறுத்துவதுதான் சாத்தானுடைய ஒரு வேலை. மனுஷ வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி மனித தீர்மானம் எடுக்கிறவர்களுக்கு அந்த கடைசி வரைக்கும் சாத்தான் அழகா வழி நடக்குமா. ஆகினாலதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒப்புக்கொடுத்து நீங்க நடத்துங்கன்னு சொல்லுவது, ஆண்டவர் சிக்ஷித்து போதித்து நம்ம நடத்துவார். சிக்ஷிக்கும் போது நம்ம கஷ்டமா இருக்கும், கடினமான உபதேசம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதை கேட்டு நம்ம விசுவாசத்தை கீழ்ப்படுத்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப இன்பமா இருக்கும். பிரியமானவர்களே, அநேக விதமான கோணல்களில் அநேக விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வழியில சாத்தான் ஆங்காங்கே வச்சிருக்கோம். கன்னி வெடிகளை வச்சிருப்பாங்க. கன்னி வெடிகள் சொன்னா பார்த்து மேல ஒண்ணுமே தெரியாது, பூமி கடையில அதை புதைச்சு வச்சிருப்பாங்க. அந்த மேல வண்டி போனாலும் நம்ம கால் வச்சாலும் அது பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத கன்னி வெடிகளை சாத்தான் அநேக கன்னி வெடிகளை வச்சிருவான். குடும்பத்துல வச்சிருவான், வேலை செய்யற இடத்துல வைக்கும், வியாபாரம் செய்யற இடத்துல வைக்கும். நம்ம எங்கெல்லாம் போறோம், எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல பதிச்சு வச்சிருக்கோம். ஆகையினால் ஆண்டவரே, நீர் என்ன பரிசுத்த ஆவியான வழி நடத்துங்கன்னா அந்த கன்னி வெடிகள் இருந்தாலும் ஆண்டவர் நீக்கி போடுவாரு. இல்லைன்னா வேறுபடியாய் ஆண்டவர் என்ன செய்வாரு, நடத்துவார். ஆண்டவர் எந்த பக்கம் போக சொல்றாரு அந்த பக்கம் நாம போக வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. அப்படி போகும்போது வழியெல்லாம் ஆண்டவருக்கு போனதானங்களை செவியாக்கி, கரடு முரணாமைகளை சமமாக்கி, ஆண்டவர் செம்மையான பாதையை நம்ம கொண்டு பண்ணி ஆண்டவர் அதில் நடத்துவார். பாருங்க, நம்முடைய வழி மிகுந்த சமாதானமாய் காணப்படும். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில உங்களுடைய வழி சமாதானமா காணப்படணும்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வழியை சமாதானப்படுத்தபடி, சமாதானமாய் நடத்தபடி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வேதவசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் அதுல 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். Book of Proverbs, second chapter, verse 15. கோணலும் கரெக்டா 15ஆம் வசனமா? இன்னொரு வசனம் வாசிங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரம் அதுல 8ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் என்ன செய்யறாரா, நான் உனக்கு முன்னே போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். உனக்கு முன்புதாங்க போகிறவர். நம்ம முன்னாடி விட்டுட்டு பின்னாடி
வெடிக்க பார்க்கிற தேவன் அல்ல. அவர் முன்பதாக கடந்து சென்று பாதைகள் எல்லாம் செவியாகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால ஆண்டவரே, நீர் எங்க கேட்கிறார்கள், நீர் எங்களுக்கு முன்பதாக கடந்து சென்றாப்பா, எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது ஆண்டவர் விசேஷ விதத்துல தேவன் நம்மை வழி நடந்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி கடந்து போவார்கள். அவருடைய ராஜா அவர்கள் முன்பதாக போவார். கர்த்தர் பார்க்கும்போது முன்பதாக பின்பதாக இருக்கிறார். ஒரு பாடல்கள் பாடுகிறார், ஆண்டவரே முன்னாடி என்ன வழி நடத்துறீங்க, பின்னாடி இருந்து என்ன பாதுகாத்து கொள்றீங்க, வலது பக்கமே இருக்கிறீங்க, இடது பக்கமே இருக்கிறீங்க, கீழே இருக்கிறீங்க, மேலே இருக்கிறீங்க, என்ன ஆண்டவர் எல்லாம் சுற்றிலும் முற்றிலுமாக என்ன ஆண்டவரை இருந்து பாதுகாத்துக் கொள்றீங்கன்னு சொல்லி ஆண்டவர் குறித்து பாடல் பாடுகிறார். பிரியமானவர்களே, ஆகினால் நம்முடைய வாழ்க்கை கூட இந்த கால நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக நீங்கள் கடந்து செல்லுங்க, பின்பதான் இந்த பாதுகாத்துக் கொள்ளுங்க, வலது பக்கம் இடது பக்கம் இந்த ஆண்டவரை எங்களை வழி நடத்துங்க, கீழே இந்த ஆண்டவரை எங்களை கர்த்தாவை தாங்குங்க, மேலே இருந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, சுற்றிலும் முற்றிலுமாக எங்களை வழி நடத்துங்கள் சொல்லுவது ஆண்டவர் ஆச்சரிய விதமாக அற்புத விதமாய் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணிங்க. அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணிங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணிங்க. உங்களுடைய ஊழியர்களை ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணிங்க. நீங்க செய்கிற வேலைகள் வியாபாரங்களை ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, உம்மாலே என்று ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறோம், உம்மை தவிர எங்களுக்கு வேற ஒரு வழி இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமானா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதுல 52ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. அதனால இந்த ஏசாயா 42 நாம 45 நாம் பார்த்தோம்னா ஆண்டவர் முன்னாடி போறதுனால என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி அழகா சொல்லப்பட்டிருப்பாங்க. அது முன்னாடி போய் பெண்கள கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு புதையல்களை பொக்கிஷங்களை ஆண்டவர் தருகிறார். பிரியமானவர், ஆண்டவர் நமக்கு முன்பதாக போகிறது நம்ம பிளஸ் பண்ணலாம், நம்ம ஆசீர்வதிக்கலாம். ஆண்டவர் முன்பதாக கடந்து போயிட்டு அந்த இடத்துல 4ஆவது வசனம் சொல்லப்படுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்த இருக்கிற புதல்களும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தோம் உனக்கு நாமம் தரித்தேன். நான் கர்த்தர், வேறொரு இல்லை, என்னை தவிர தேவன் ஒருவரும் இல்லை. ஏன் ஆண்டு நம்ம முன்பதாக கடந்து சென்றார்னா புதையல்களை நமக்கு திறந்து கொடுப்பதற்காக, பொக்கிஷங்களை கொடுப்பதற்காக, வந்து நல்ல ஒரு பிளஸிங் வந்து பவர் அண்ட் அத்தாரிட்டி எல்லாம் கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் நமக்கு முன்பதாக கடந்து சென்றார். அவர் நமக்கு முன்பதாக கடந்து போனார்னா நமக்கு பொக்கிஷங்கள் கிடைக்கும், மெட்டீரியல் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லா சரீர சுகம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், மகிழ்ச்சி, எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். ஆகினால நம்ம அவரை அனுமதிப்போம், அவருடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் அர்ப்பணிப்போம். மாதம் முழுதுமாய் மட்டுமல்ல, நம்ம வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க நம்ம சொல்லுவோம். கடைசியில பார்க்கும்போது ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் செய்த வெற்றி, விடுதலையை, ஆசீர்வாதத்தை நம்ம சாட்சியாக பகிரும்படி ஆண்டவர் மகா பெரிய காரியங்களை செய்வார். ஆகினால தேவனுடைய கரத்துல கொடுத்து இந்த கால நேரத்துல நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு இதுவரைக்கும் நம்ம நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்லலாம். இந்த மாதம் முழுதுமாய் நடத்த போவதற்காக நன்றி சொல்லி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணித்து நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம்.
இந்த வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. நம்ம கேட்ட வார்த்தைகளுக்காக இந்த மாதம் முழுவதுமா இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக கர்த்தருடைய ஆவியினால் ஏற்பட்ட யாராவது சத்தத்தை வெட்டி சுருக்கமாக ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.